எங்குமே மக்கள் யார்க்கும் இடர்களை தோங்க வேண்டி திங்கள் வந்திரஞ்சும் தெய்வ தேடு கூடகத்தை பாட அங்கமோ பங்கம் தீண்டா அரும்பொருளும் உயரும் செல்வம் தங்கியே குலமே பாடாம் தான் சிரஞ்சீவி யோரே. பிறந்தது வேலூர் மாவட்டம், ஆந்திரா பார்டர். எங்கள் ஊர் தான் ஆந்திராவுடைய பார்டர். ஆனால் இன்னைக்கு இந்த சபைக்கு வட மாவட்டத்தில் பிறந்து தென் மாவட்ட கோடி ஏன்னா பாவசத்திர சபையில் இன்னைக்கு முத்திப்பேர ஆற்ற தெய்வம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதிகமாக படிக்கலை சின்ன வயசில். ஏன்னா 3வது படிக்கும்போது எங்கள் அப்பா மெய்வழிக்கு 1960 தெய்வத்தை பார்க்குறாரு, 62 சாலவாசியா வந்துடுறாரு. பேர் சொல்லுங்க. 12 வயசு. பேர் அப்பா பேர் என்ன, அதனால 3வது படித்து தெலுங்கு எஜுகேஷன் போச்சு. சாலைக்கு அந்த 1962 72 வரைக்கும் சாலவாசியா இருந்தோம். அந்த பீரியடில் திரும்ப 3வது உண்மை கீழே சில சேர்த்தாங்க. அந்த பீரியடில் ஃபஸ்ட்டு இதில் தெய்வம் சால பிள்ளைங்க யாரும் படிக்கூடாதுன்னு உத்தரவு பண்ணாங்க. அந்த உத்தரவில் கட்டுப்பட்டு அதுலேயும் படிப்பு போச்சு. இப்படியே தொடர்ந்து வளர்ந்து வரும்போது ஏதோ ஒரு பாக்கியத்தில் எனக்கு திருமாளிக்கு உள்ள ஒரு தெய்வம் பெரியம்மா, சின்னம்மா, பெரியண்ணன், சின்னண்ணன், மகமாக்கா இவங்களுக்கெல்லாம் 3 பேருக்கு மேரேஜ் இல்லை. அந்த நேரம் எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பில் நான் திருமாளிக்குள்ளர என்ட்ரி ஆயிருக்கேன். ஏன்னா திருமாளிக்குள்ளார போறதுன்றது உத்தரவு இல்லாமல் யாருமே போகக்கூடாது. தெய்வம் உத்தரவு இன்னாரும் வரணும்னா தான் திருமாளிக்குள்ளேயே போகணும், எல்லாரும் ஆலயத்தோடு தான் நிற்கணும். ஆனால் எனக்கு 24 மணி நேரம் திருமாளிகளே வேலை. என்ன காரணம்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பேன். தெரியும், தெய்வம் ஒரு திருப்பணி சொன்னாலும் செய்வேன், பெரியம்மா சொன்னாலும் செய்வேன், சின்னம்மா சொன்னாலும் பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மகன் இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிடிச்சதுனால அது ஒரு பாக்கியமாக நான் அங்கேயே வளர்ந்தேன். ஏன்னா வேதம் 4 வேதம், இதில் அனந்தர் ஜென்ரேஷன் இருக்காங்க. தெய்வத்தை பார்த்தவங்களும் இருக்கலாம், சில பேர் வேதத்தை படித்து தெய்வம் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு இருக்கலாம். ஆனால் என்னுடைய 70 வயசு 12 வயசில் பார்த்து இப்போ எனக்கு 70 வயசாது. நான் தெய்வத்தோ அந்த திருமாளிகள் ஆலயத்தில் இருக்கும்போது சில சம்பவங்கள் நேராக பார்த்ததை முன்னாடி 2 இதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணத்துக்கு எங்கள் தாத்தாவுக்கு சிப்பாய் நாராயணசாமி கவுண்டருக்கு பேர். பெரிய ஆள், அதாவது இருமுனா தும்முனா கூட 1000 பேர் கூப்பிட்டா உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காரு. பிரிட்டிஷ்கார காலத்திலே 5000 ஏக்கர் ஃபாரஸ்ட்டுக்கு துப்பாக்கி கொடுத்து பிரசிடெண்டாக வச்சுருந்தாங்க. 32 கிராமம் எங்கள் கிராமம். அதில் 32 கிராமத்திலையும் பலதரப்பு மக்கள் இருப்பாங்க. ஆனால் எங்கள் கிராமம் மட்டும் வன்னியர் கவுண்டர் மட்டும்தான். ஏன்னா அந்த 31 கிராமத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா வேற கம்யூனிட்டி இருந்தால் முடியாதுன்னு ஒரே கம்யூனிட்டி வச்சு தாத்தா அப்படி பண்ணாரு. பிள்ளையார் கோயில், ராமர் கோயில், திரௌபதி அம்மன் கோயிலை கட்டி பாரத நடத்தி சிறப்பாக இருந்தார். அவர் டெத் ஆகிற வரைக்கும் தலைமுடி வச்சிருந்தார். எப்படின்னா ஒரு பஞ்சாயத்தில் போய் உட்கார்ந்து பேசும்போது 3 முறை அந்த தலைமுடி எடுத்து இப்படி உதிரி முடி போட்டாருன்னா பஞ்சாயத்து முடிஞ்சிடணும். கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயும் யாரும் போகக்கூடாது அந்த கிராமம். அப்படி இருந்தவருடைய பையன்னா அவருக்கு 7 பிள்ளைங்க, 3 பொண்ணு. அதில் 2வது பையன் தான் எங்கள் அப்பா. எங்கள் அம்மாவுடைய உறவு எல்லாமே மெய்வழி, எங்கள் அப்பா உறவில் எங்கள் அப்பா மட்டும்தான். அதனால எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப டைட் ஷெடியூல்ட் ஆகி போச்சு மெய்வழியில் சேர்ந்த பிறகு. அவரு ஒரு 45 வயசுல தெய்வத்தை பார்த்து சேராரு. அந்த வயசுல சாவு வாழ்வு நல்லது போன எரிசுமார் பண்ண பங்காளி பித்தாளி ஊர் நாட்டில் ரொம்ப எதிர்ப்பாயிடுச்சு. அதனால தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்கறாரு.
நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சாலைக்கு குடியேறணும்னா தெய்வ உத்தரவு இல்லாம யாரும் குடியேற முடியாது. வந்தியா திருவிழா பார்த்தியா போயிட்டு சாலை வாசியா இருக்கணும்னா பல பல சட்டத்திட்டங்கள் உட்பட்டு இருந்தாலும் சாலை வாசியா இருக்க முடியும். அதனால அப்பா வந்து கேட்குறாங்க, தெய்வமே நான் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்துட்டேன், என்னால் அங்கே இருக்க முடியல, எங்கள் அப்பா எல்லாருமே என்னை ரொம்ப இது பண்ணுறாங்க, தலப்பா கட்ட முடியல அப்படின்னு சொல்லும் போது அப்போ எங்கள் தாத்தா வந்து 3 முறை தெய்வத்தை தரிசனம் பண்ணுறாரு. அப்போ நட்சத்திரதர் மாமா சொல்கிறாரு, இவரை போல ஒருத்தர் வந்தாருன்னா மெய்வெளி எத்தனையோ தலை மீண்டும் போயிடும் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் தாத்தாவுக்கு அது எட்டல. என்னடான்னா அவர் செய்கிற புண்ணியத்திலேயே எனக்கு மோட்சம் கிடைக்குன்னு அவரு உட்காராரு. அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, கேட்கல. சரிடா அப்ப நீ சாலைக்கே வந்துடாட. சாலைக்கு வந்துட்டு நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாரு. எங்க வேலூர் மண்வெட்டியெல்லாம் வளைஞ்சு தான் வேலை செய்யணும், நிமிர்ந்தெல்லாம் வேலை செய்ய முடியாது. எனக்கு ஒரு மண்வெட்டி இருந்தாவே நான் சாலையில என் குடும்பத்தை காப்பாத்திக்குவேன் அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட சொல்றாரு. சரி நீ வந்துடுறான்றார். அண்ணன், நானே, தம்பி, தங்கச்சி வந்து சாலையில குடியேறோம். அப்பெல்லாம் எப்படின்னா தெய்வம் 6 மணிக்கு இரவு தவம் முடிஞ்சு 6 மணிக்கு தவம் முடிஞ்சு வந்தோடனே 6 to 8 கண்டிப்பா திருப்பணி இருக்கும். நீ என்ன தொழில் செய்யறியோ 2 hour தெய்வம் ஆசன் போட்டு உட்காந்துக்குவாங்க, எல்லாம் திருப்பணி செய்யணும். திருப்பணி முடிஞ்சுதான் வெளியில வாத்தியார் போறவங்க என்ன தொழில் பண்றதோ போகணும். அப்படி ஆலயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், இப்ப பாப்பீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பழைய கேணி ஒன்று இருந்தது. அந்த கேணி வந்து திருப்பணி நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து தெய்வம் வந்து அப்பா வந்து மண்வெட்டி எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, தெய்வம் என்னதான் சொல்றான்டா உப்பான்னு கேட்குறாங்க. இல்லை தெய்வமே, நான் செய்கிற கோயில் குளம் தர்ம தானத்திலேயே எனக்கு மோட்சம் கிடைக்கின்றாரு. எங்கள் அப்பாவுக்கு வந்து மெய்வழி சதாசிவ கவுண்டர்னு பேர். அதனால நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் தெய்வமே, எனக்கு அவர் முடியாதுன்றாரு. நம் அங்கத்தினராகி காசாயம் வாங்கி பிரம்மோதேசம் வாங்கின பிறகுதான் தெய்வத்துக்கிட்ட மண்டிட்டு, தெய்வமே எனக்கு எனக்கு இந்த பேர் இருக்கு, எனக்கு நாமம் சொல்லணும்னு தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்டாதான் அனந்தர் பட்டமே. சும்மா எதுவுமே வச்சுக்க முடியாது. அங்கத்தினர் ஆகணும், காசாயம் வாங்கணும், உத்தரவு கேட்கணும், தலப்பா வாங்கணும், கிண்ணாமத்துக்கு உத்தரவு கேட்கணும், பிரம்மோதத்துக்கு உத்தரவு கேட்கணும். அந்த பிரம்மோதேசம் வந்து ஓகேன்னா தான். இல்லைன்னா சில பேர் இப்போ கூட வெள்ளை வேட்டி கட்டிட்டு காசாயம் போட்டிருப்பாங்களே, அவங்களாம் அப்படியே இருந்தவங்க தான். அப்போ தெய்வம் வந்து என்ன பண்றாங்க, அப்போ உங்க அப்பா இதுக்கு ஏத்துக்கலையாடான்றாங்க. ஏத்துக்கல தெய்வமே அப்படின்றாங்க. அப்போ உடனே என்ன பண்றாங்க, டே பெரியம்மா கிட்ட போய் திருமாளியில ஒரு தட்டுல ஜீனி வாங்கிட்டு வாங்கடான்றாங்க. அப்போ நட்சத்திரானந்தரு, கலைமானந்தரு, சந்திரோதியானந்தரு, வரதரானந்தரு 4 செக்ரட்டரிங்க இருக்காங்க. எல்லாரும் அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த கலியுகத்துல அவதாரம் எடுத்திருக்கும் போது இரணியனுடைய பிரகலாத கதையை நீங்க படிச்சிருக்கணும் இல்லையா? படிச்சு கதை பார்த்திருப்பீங்க, டிராமா பார்த்திருப்பீங்க இல்லையா? நான் இந்த கலியுகத்துக்கு வந்திருக்கும் போது கண்டிப்பா இரணியனும் பிரகலாதம் வந்திருக்கணுமா வந்திருக்கூடாதான்னு கேட்கறாங்க. உத்தரவு தெய்வமே வந்திருக்கணுமே அப்படின்றாங்க. எல்லாரும் கேட்டுங்கடா, உங்க அப்பா பேரு 3 கோயிலை கட்டி நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அதுலயும் மோட்சம் கிடைக்குன்னு சிப்பாய் நாராயணசாமி சொல்றான். ஆனா இந்த மெய்வழி சதாசிவம் வந்து இவங்க தான் தெய்வம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். அதனால இன்னையிலிருந்து இந்த மெய்வழியில இந்த அனந்தரங்கள்ல இவங்க அப்போ வந்து இரணிய, இவங்க வந்து மெய்வழி பிரகலாத அனந்தர்னு நாம சொல்றாங்க. இது யாரோ சொல்லி கதையல்ல, சொல்லி நிஜம். அந்த வயசுல நேர தெய்வ திருவாக்கியத்தை நடந்த சம்பவத்தை நான் கேட்டேன். அதனாலதான் எங்க அப்பாவுக்கு வந்து மெய்வழி பிரகலாத அனந்தர்னு இலவசமா கூப்பிட்டு தெய்வம் கொடுத்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, உங்க சொந்தத்துல ஒருத்தனா, உங்க உறவுல ஒருத்தனா என்ன நினைச்சுக்க, நினைவில் பரிசுத்தமா நீ நினைச்சுக்க, காசு பணம் எதுவுமே எனக்கு வேண்டாம், உன் நினைவில் என்ன பரிசுத்தமா நினைச்சேன்னா நீ ஒரு அடியில் நினைச்சேன்னா 8 அடியும் பக்கம் பாய்னு சொல்லியிருக்காங்க தெய்வம். அதனால நீங்க எல்லாம் வந்து பெரிய பாக்கியவாங்க. இதுல எவ்வளவு சொந்த பந்தம் மெய்வழியில் இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த வயசுல மெய்வழியை கேட்டு நீங்க எல்லாம் வந்து இந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா, தெய்வம் இந்த ஏரியாவில் நடந்து போன பாதையில முன்னோர்கள் யாரெல்லாம் நடந்து கொண்டு போயிருக்கலாம், இல்ல தெய்வத்தை பார்த்த முன்னோர்களை எல்லாம் தரிசிக்கலாம். அப்படியெல்லாம் ஏதோ ஒரு உறவு முறையில ஈடு இல்லைன்னா நீங்க வந்து உட்கார்ந்து முடியாது. பெரிய பாக்கியம். இதை நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நீங்க எல்லாம் சம்பாதிச்சிடலாம். இந்த சொத்தை மட்டும் சம்பாதிக்கவே முடியாது. ஒரு சொத்தா நினைச்சீங்க.
அதே போல படிப்பே படிக்கல. நம்ம ஜாதகனுடைய அப்பா தான் எங்களுக்கு டீச்சரு. அக்கா இவன் ஸ்கூலுக்கே வரமாட்டான்னு அவங்க கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டாங்கன்னா அந்த அவங்க அம்மாவை பார்த்தாவே சால பசங்க எல்லாம் பயப்படுவோம். லைனா கீழே குச்சி கூப்பிட்டு போவாங்க, லைனா ரங்கம்மாக்கா டீச்சரு கூப்பிட்டு வருவாங்க. தெய்வம் தான் உத்தரவு பண்ணிட்டாங்க, தீ பிடிச்சப்ப யாரும் சால பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு உத்தரவு பண்ணிட்டாங்க. சுயராஜ்யம். அப்போ தெய்வம் என்ன பண்றாங்க, 6 மணி வணக்கம் முடிஞ்சு ஆலயத்துல இந்த சர்வேஸ்வரன் கர்த்தாதி கர்த்தர் பிரம்மோதிய மெய்வழி சால ஆண்டவங்க ஆசனத்திலிருந்து இறங்கி நம்ம உட்கார மணல், அதே மணல உட்கார்ந்து பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம், பிள்ளைகளை ஒரு பக்கம் உட்கார வச்சு தன்னுடைய திருக்கரத்தால் அந்த மணலை அப்படி தடை விட்டு ஆனா ஆவானான்னு ஒரு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சோமா வேற எங்கேயும் போய் புத்தகங்களா. அப்படி படிச்சு இப்படியே டிராவல் பண்ற நேரத்துல சொத்து பிரச்சனைக்கு எங்க தாத்தா டெலிகிராம் கொடுத்துறாரு. அப்ப தெய்வத்துக்கிட்ட போய் சொல்றாங்க, தெய்வமே அவங்க அப்பா ஏதோ சொத்து கொடுக்குறாரு, அதனால வர்றது அவங்க அப்பா கொடுத்துருக்காரு. வாலண்டியா தெய்வம் கூப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு நீ போய் ஊர்ல இருந்துட்டு வாடான்னு சொல்லி குடும்பத்தையே வேலூருக்கு சொல்றாங்க. அங்க போய் படிக்கிறேன், படிப்பேர்ல ஓல்டு எஸ்எல்சி 3 முறை எஸ்எல்சி ஃபெயில் ஆயிட்டேன். எங்க படிக்கிற ஏஜ்ல படிச்சிருந்தானே படிப்பேறோம் போச்சு. 78ல பெங்களூர் போறேன். 78ல பெங்களூர் போறேன். இந்த ஜேசிபி கிரைனு, எமகா 100cc, எஸ்கார்ட்ஸ்னு பெரிய கம்பெனி, ஜெர்மனி கம்பெனி. அந்த கம்பெனில ஐடி, டிப்ளமோ, பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் படிச்சவங்களுடைய அந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைக்குது. எஜுகேஷனே இல்லை, டெக்னிக்கல் இல்லை, ஓல்டு எஸ்எல்சி 3 முறை ஃபெயிலு. ஆனா இந்த மாதிரி டெக்னிக்கல் ஒரு இதுல எனக்கு எஸ்கார்ட்ஸ்ல பெங்களூர்ல வேலை கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நான் அந்த பஞ்சிங் கார்டை வச்சு அடிச்சு பார்த்தா தெய்வத்தினுடைய திருவுருவம் தான் தெரியுது. ஆஹா, தெய்வ உத்தரவு கட்டுப்பட்டா உலகத்துல எது வேணாலும் சாதனை பண்ணலாம் அப்படின்னு அன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். படிக்கல, தெய்வம் உட்கார்ந்த ஆலயத்தில் சொன்ன பாடசாலையை தான் படிச்சிருக்கேன். எப்படி எஸ்கார்ட்ஸ்ல பெங்களூர்ல எனக்கு வேலை கிடைக்கும்? உத்தரவு தான். அவங்க உத்தரவு கட்டுப்பட்டு நடந்தோம்னா வாழ்க்கையில உங்களை மீறி ஒரு செயல் நடக்கும். அது எல்லாருக்குமே உண்டு. சும்மா மேற்போக்கா நானும் மெய்வழி, நானும் தலைப்பா கட்டிக்கிட்டேன், நானும் சாலைக்கு போறேன்னு இருந்துறாதீங்க. உண்மையிலே நீங்க எங்கேனா இருங்க, எக்கோடி உலகத்துல நீங்க எங்கேனா இருங்க, எண்ணத்துல பரிசுத்தமா இருங்க. இது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமா கிடைச்சது. ஆனா தெய்வம் சொல்லுவாங்க, அவன் என் நினைவிலே இருப்பான்டா, 7 கடலுக்கு அந்தாண்டு இருப்பான், தூக்கிய மடியில போட்டுக்கொண்டான்றாங்க. அது நிஜம், அது எனக்கு நடந்தது. அதே போல என் மடியிலே இருப்பான்டா, இந்த ஏதாவது எனக்கு பிடிக்காத 7 கடலுக்கு அந்தாண்ட தூக்கி எரிஞ்சிருவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, தூக்கிடுவாங்க. லேட்டே கிடையாது. அது எப்படி தூக்குவாங்க, என்ன காரணம்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதே போல சாலையில அந்த 62 72 இருக்கும்போது, திருமாலையில் இருக்கும்போது ஒரு 5 வருஷம் கடுமையான வெயில், மழையே கிடையாது. அம்மா எல்லாம் வெடுப்பு விடுச்சு, பயங்கர வறட்சி. அப்போ போய் பெரியண்ணன் சின்னண்ணன் இந்த வெட்டி வேறுன்னு ஒரு பாய் ரொம்ப பல்லா இருக்கு, அந்த பாயை திருமலை ஃபுல்லா கட்டிட்டு இந்த பவுடர் டப்பா இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி அதை மேலே அடிச்சு அந்த பாயெல்லாம் கூல் பண்ணி தெய்வத்துக்கு திருமாலையை கூலாக வைக்கணும்னு பண்ணுறாங்க. அப்போ தெய்வம் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை தெய்வமே, ஒரே வெயிலாக இருக்கு தெய்வத்துக்கு. அப்படியாடா, இப்போ என்ன செய்யணும்? மழையே பெய்யுது, மழை தானேடா, உங்களுக்கு மழை தானே வேணும். சரி ரைட், ஏன்னா வறட்சியும் பார்க்கணும், மழையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்தா தானே அந்த உணர்வு நம்மளுக்கு தெரியும், அந்த ஜீவன் ஏறும். சரிடா எவடா அப்படின்னு கூப்பிடுறாங்க தெய்வம். பெரிய சின்ன நிற்கிறாங்க, நான் போகிறேன். நாளைக்கு காலையில் நான் தவத்திலிருந்து வந்தோடனே இவன் இடுப்பில் ஒரு வெள்ளை வேட்டி கட்டிட்டு, வெள்ளை துண்டை கட்டிட்டு, உடம்புல துணி இருக்கக்கூடாது, இடுப்பில் மட்டும்தான் துணி இருக்கணும். ஒரு சும்மாடம் வச்சு ஒரு கூடையில மலசோறு கூடமா மலசோறு கூடமா மலசோறு கூடமான்னு முதல்ல திருமாளியில
என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு இருக்கிற 25 குடும்பம் தான் போ சாலையில எல்லா வீட்லையும் போய் எனக்கு கேட்க சொல்றாங்க. என்னடா இது மனசூர் கூடமா வீட்டுக்கு போக சொல்றாங்கன்னு உடனே 6 மணி வணக்கத்துல அறிவிச்சுறாங்க. நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கெல்லாம் மனசோறு எடுக்க வர்றாங்க. இட்லியோ தோசையோ குப்பம் என்ன இருக்கோ நீங்க வந்து அந்த கூடையில் வரும் இதுல நீங்க போட்டணும் தெய்வத்தை நினைச்சுன்னு சொல்லிடுறாங்க. அதே போல தெய்வம் தவத்திலிருந்து காலையில 6 மணிக்கு வந்தோடனே ஒரு துண்டை கட்டி திருமாலையில் தான் தீர்த்த கேணி இப்ப இருக்கு இல்லையா திருமாலையில அதுதான் தீர்த்த கேணி. அனாவசியமா போய் யாரும் அதில் தீர்த்தம்லாம் எடுக்க முடியாது. முக்கியமா அந்த தீர்த்த குடம் ஒன்று எடுத்து பெரியவனும் சின்னனும் என் தலைமையில ஊத்துறாங்க. ஊற்றி ஒரு சும்மாடு கட்டி ஒரு புது கூடையில வெள்ளை துணியை போட்டு போய் கேட்கிறேன். அப்போ பெரியம்மா வந்து இட்லி ஏதோ கூடையில போடுறாங்க. அப்படியே செக்ரட்டரி மாதிரி எல்லாம் இது பண்ணோன்னு 5 கூடை நிறைய ரொம்ப ஒவ்வொரு வீட்டுக்கு போக வேண்டியது. மனசோறு போடமான்னு கூப்பிட்டு கொண்டு வரோம். தெய்வம் என்ன பண்றாங்க, சரி பெரியம்மா கூப்பிட்டு அப்ப பெரிய நவமரம் இருந்தது இதுல நம்ம கம்மாயில அடக்க ஸ்தலத்துக்கு போறோம் இல்லையா, அங்க போய் வந்து இந்த ஒரு வைக்கப்பில்ல போட்டு அந்த வெள்ளை துணியை போட்டு அந்த 5 கூடையில் இருக்கிற அமுதெல்லாம் போட்டு தீர்த்தம் போட்டு கும்மியடி பாடல் பாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்றாங்க. என்ன இது ஒண்ணுமே புரியலன்ட்டு அதுக்குள்ளார மத்தியானம் ஆயிடுது. சரின்றதும் எல்லாரும் அதே மாதிரி செஞ்சுட்டு போய் பெரியம்மா லேடிஸ் ஆந்திரங்க எல்லாரும் போய் கும்மியடி பாடல் பாடி தீர்த்தம் போட்டு பெரியம்மா அமுதம் கொடுக்குறாங்க. அந்த அமுதம் வாங்கிட்டு கரை மேல சாலைக்குள்ளார வரல. அந்த மேகம் அந்த மழை எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாது. ஏன்னா இது யாரோ சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்கன்னு இல்லை. நாய் நேருக்கு நேரா தெய்வத்தினுடைய உத்தரவை நேரா பார்த்து அட்டின்னு மழை பிச்சு உதிரி ஏரி கம்மா குளங்களெல்லாம் நிறைஞ்சிடுச்சு. தெய்வமே இந்த வெடுக்குல இருந்து நண்டு தருக்கு ஆலைக்கு வருது, இந்த பாம்பு வருது, பூரா வருதுன்னு எல்லாம் கம்ப்ளைண்ட் சாலையெல்லாம் ஒரே தண்ணி. அப்ப கேட்கறாங்க, போதுமாடா இந்த மழை இன்னும் விழுமாடான்னு கேட்கறாங்க. அந்த தெய்வத்தினுடைய திருச்செயிலே சனீஸ்வரன் இல்லையா, அவங்க வந்து என்ன எந்த நேரம் எப்படி செய்வாங்கன்னே தெரியாது. அதனால வந்து இது மாதிரி சில நிறைய இருக்கு, நிறைய சம்பவங்கள் தெய்வத்தோட அந்த 10 வருஷத்துல நான் நிறைய பார்த்துருக்கேன். நேரம் இல்லை, ஆனா உங்களுக்கெல்லாம் ஒன்றே சொல்லிக்கிறேன். இந்த சபையை வந்து 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் ஸ்டார்ட்னு சொல்றாங்க. இந்த சபைக்கு என்னுடைய ஜீவ சகோதரர் ஐயப்பன் வந்து ஒரு நல்ல ஒரு வழியை நடத்தியிருக்காரு. அதுக்கு உறுதுணையா அவர் அண்ணன் பேரு தெரியல, அவர் பேரு தெரியல, அனந்தர் ஃபேமிலி எல்லாம் கூட இருந்து டிராவல் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து நீங்க வாங்க. ஏன்னா உலகத்துல எது வேணாலும் சமாளிச்சலாம். அந்த யமன்பதியிலிருந்து நீக்கிற அந்த ஒரு அரிய பொருளை கோடி ரூபாய் கொடுத்தா கூட உங்களால எடுக்க முடியாது. அதனாலதான் தெய்வம் வந்து யதார்த்த நன்மனத்தர்கள்னு மகா சங்கல்பத்திலேயே எடுத்து போயிட்டாங்க. அது யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தான். மகா சங்கல்பத்துல அனந்தர் ஃபேமிலியை சொல்லல, யதார்த்த நன்மனத்தர்கள்னு உங்களதான் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க பரிசுத்தமாகவும் இந்த மெய்வழி தெய்வம் எடுத்து வச்ச சட்டத்திட்டங்களுக்கும் இன்னைக்கு நிர்வாகம் என்ன எடுத்ததோ அந்த சட்டத்திட்டக்கும் கரெக்டான முறையில் ரயில்வே ரோடு மாதிரி நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை ஈஸியாக இடம் போட்டுலாம். இந்த குறுக்கு வழிகளெல்லாம் போறது, அவங்க அந்த முத்தியை கொடுக்குறாங்க, இவங்க இந்த முத்தியை கொடுக்குறாங்கன்ற டைவர்ட்டுக்கு போயிடாதீங்க. ஏன்னா அது உங்களை வேற வழியில கொண்டு போய் விட்டுரும். அந்த பீரியட் தான் தெய்வம் வந்து நம்ம மெய்வழிக்கே மரளிகை தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதன்ற நாமத்தை வைக்கிறாங்க நம்ம மதத்துக்கு. காஷாய கொடியே வெள்ளை கிள்ளாம இருந்ததை வெள்ளை கொடியாக்கி மஞ்சள் கிள்நாமத்தை உண்டாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு பாரு நம்ம ஜென்ரேஷன் எல்லாம் கொடியேற்றுறோம். இது மாதிரி அவங்க ஒரு பெரிய ஒரு தெய்வம் இல்லையா, அவங்களுக்கு எப்படி நடக்குன்ற இன்னைக்கு நான் கொடியேற்றுறேன், தம்பி எல்லாருமே கொடியேற்றுறோம். ஏன்னா அந்த காசாய கொடியை நம்ம தொட முடியுமா? அனந்தரங்க தொடலாம், நம்ம சந்தேகத்தை தொடலான்ட்டு இப்ப இது பண்ணிடுறோம். அதே போல நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. சபைக்கரசர் வந்து எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு நல்வழியில சபையை நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அனந்தருங்க, அந்த அனந்தைங்க பெரியவங்களுடைய வாரிசுங்களெல்லாம் இன்னைக்கு உறுப்பினராக்கி எங்களெல்லாம் நிர்வாகத்துல ஒரு 25 பேரை உள்ள நிர்வாகத்தில் போட்டிருக்காங்க.
நாங்கள் எல்லா சபையுமே ஆய்வு செய்ய சொல்லி 5 சபைக்கு ஆய்வு செய்ய சொல்லி சாலை வித்தகனும் ஜாதகமணியும் போட்டு 3-4 மாசம் ஆச்சு. ஆனா அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. வரணும்னு நினைச்சோம். ஆனா இந்த நாளை நாங்க யாரும் மறக்க முடியாது. ரொம்ப சிறப்பா இருந்து நீங்க எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து இவ்வளவு மக்கள் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி பாவம் எத்தனை கிலோமீட்டர்ல வந்திருப்பீங்களோ தெரியல, எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஆய்வு செய்த குழுக்கு நீங்க இவ்வளவு பேரும் வந்து இது இவ்வளவு சிறப்பிச்ச இந்த பாவூர் சத்திரம் மக்களுக்கும் இந்த சபையை சார்ந்தவர்களுக்கும் என்றும் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி மீண்டும் என் முத்தி பேரை தொடரணும்னு சொல்லி நமஸ்காரம் கொள்கிறேன். நமஸ்காரம்.